அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 17. அரசர் பிணம் கான்ற நெய்தோர் முரசொடு முத்துடை கோட்ட களிறு ஈர்ப்ப எத்திசையும் பவம் புனர் அம்பி போன்ற புனல் நாடன் தெவ்வரை அட்டகளத்து. புனல் நாடன் என்பது காவிரி கரையினை தலைமையிடமாக கொண்ட சோழ அரசன். அந்த சோழ அரசனுடைய போர்க்களத்தில் அவனால் வீழ்த்தப்பட்ட அரசர்களின் பிணங்களில் இருந்து வடிகிற இரத்தமானது முரசுகளையும் முத்துக்களையும் கொண்ட தந்தங்களை உடைய பெரிய யானைகளையும் இழுத்து செல்லுகிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கடல் அலைகளால் இழுத்து செல்ல பெறுகிற பெரிதும் சிறிதுமான கலன்களை இழுத்து செல்வது போல இருக்கிறதாம். கடல்ல போற தோணியை பெருசும் சிறுசும் இருந்தால் எப்படி இழுத்துக்கிட்டு போகுமோ அது மாதிரி முத்தும் ரத்தனங்களும் பதித்த தந்தங்களை உடைய யானையுடைய உடல்களை சோழ மன்னனுடைய எதிரி அரசர்களால் சோழனால் கொல்லப்பட்ட எதிரி அரசர்களுடைய ரத்தங்களானது அடித்து செல்லுகிறது. அப்படி என்றால் கடல் அலை போல எதிரி அரசனுடைய ரத்தங்களை போர்க்களத்திலே உருவாக்கி இருக்கிறான், போர்க்களத்திலே செய்திருக்கிறான், போரிலே ஈடுபட்டிருக்கிறான். சோழன் பெரிய போரிலே வென்றிருக்கிறான் என்று பொருள். மீண்டும் செய்யுள். அரசர் பிணம் கான்ற நெய்தோர் முரசொடு முத்துடை கோட்ட களிறு ஈர்ப்ப எத்திசையும் பவம் புனர் அம்பி போன்ற புனல் நாடன் தெவ்வரை அட்டகளத்து. தெவ்வரை என்றால் பகைவரை, அட்டகளத்து. புனல் நாடன் என்பது சோழனை குறிக்கிறது. நன்றி, வணக்கம்.